ஹாய் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? குட்டீஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவோம்ல, நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக அனிதா எல்லாம் வந்திருக்காங்க. ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? ஹாய் குட்டீஸ், ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணலாமா? அன்பு மகா பரிசுத்த பரலோக பிதாவே, சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸ் ஆண்டவரே ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரே யூடியூப் வழியாக காண்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இன்று ஆண்டவரே அவர்கள் கற்றுக்கொள்கிற ஆண்டவரே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களை ஆசீர்வித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், எல்லாரும் அண்ணா கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணீங்களா? நெக்ஸ்ட் என்ன சனியா பண்ண போகிறோம்? நம்ம அடுத்து எப்பவும் போல் நம்ம இப்போ சாங் பார்க்க போகிறோங்க்கா. குட்டீஸ், நீங்களாம் சாங் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நம்ம சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். எறும்பை நோக்கி பார், சுறுசுறுப்பாய் மாறிடு. குழிமுயலை நோக்கி பார், கிறிஸ்துவில் பலனை பெற்றிடு. வெட்டு கிளியை நோக்கி பார், ஒழுங்கினை கற்றுக்கொள். சிலந்தியை நோக்கி பார், விடாமுயற்சியை கற்றுக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லால 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 லாலா, லால 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 லாலா, லால 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 லாலா, லால 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 லாலா. என்ன குட்டீஸ், சாங் பிடிச்சிருந்ததா? சாங் சூப்பராக இருக்குல்ல? நம்ம இன்னொரு டைம் பண்ணிட்டு வந்துடலாமா? லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். எறும்பை நோக்கி பார், சுறுசுறுப்பாய் மாறிடு. குழிமுயலை நோக்கி பார், கிறிஸ்துவில் பலனை பெற்றிடு. வெட்டு கிளியை நோக்கி பார், ஒழுங்கினை கற்றுக்கொள். சிலந்தியை நோக்கி பார், விடாமுயற்சியை கற்றுக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லால 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 லாலா, லால 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 லாலா, லால 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 லாலா, லால 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 லாலா. சாங் சூப்பராக இருந்ததில்ல குட்டீஸ்? நம்ம லேசியாக இருக்கக்கூடாது, நம்ம பிஸியாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம சாங் பார்த்துட்டோம்க்கா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தா என்ன குட்டீஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாமா? ஆனால் நம்ம போன வீக் என்ன ஸ்டோரி பார்த்தோம் சானியா? போன வீக் கூட நம்மளுக்கு டிட்லி புட்லி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? தாவீது பற்றி ஸ்டோரி அவங்க சூப்பராக சொல்லி கொடுத்தாங்கல்லக்கா. எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஸ்டோரி. சரி, ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீக் என்ன ஸ்டோரின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நெகேமியா என்பவன் பாரசீக மன்னன் அர்த்தசஷ்டாவினிடத்தில் வேலை செய்து வந்தான். தன் சொந்த ஊரான எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டு அதன் மதில் சுவர் இடிபட்டு தன் சொந்தங்கள் அனைவரும் கஷ்டத்தில் இருப்பதை எண்ணி மிகுந்த வருத்தமடைந்தான். அவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தான். தேவன் ராஜா அர்த்தசஷ்டாவினிடத்தில் இதை பற்றி பேச நெகேமியாவிற்கு தைரியத்தை கொடுத்தார். தான் எருசலேமுக்கு போய் இடிந்து போன மதில்களை கட்ட அனுமதிக்கும்படி நெகேமியா ராஜாவிடம் வேண்டினான். ராஜா அர்த்தசஷ்டாவும் இதற்கு ஒப்புக்கொண்டான். நெகேமியாவும் எருசலேமுக்கு புறப்பட்டான். நெகேமியா எருசலேமை சுற்றி நடந்தான். அவன் கேள்விப்பட்டதை விட அது மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. நெகேமியா எருசலேம் மக்களிடம் கூறினான், இடிந்த மதில் சுவரை கட்டுவதென்பது மிக பெரிய வேலை. ஆனால் நாம் நம் தேவனின் உதவியுடன் இந்த மதில் சுவர்களை மீண்டும் கட்டி முடிப்போம்.
எருசலேம் மக்கள் எல்லோரும் குடும்பமாகவும் குழுக்களாகவும் வேலை செய்தனர். முதலாவது இடிந்த வாசல்களை சரி செய்தனர். ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், மேலும் இடிந்த எல்லா வாசல்களையும் சரி செய்து பின்பு இடிந்து போன சுவர்களை கட்ட ஆரம்பித்தனர். முதலில் அவர்களின் எதிரிகள் இதை கண்டு சிரித்தார்கள். ஆனால் மதில் சுவரின் உயரம் நாளுக்கு நாள் உயர்வதைக் கண்டு எதிரிகள் அதை தாக்க ஆயத்தம் பண்ணினார்கள். ஆகவே தேவனின் மக்கள் வேலை செய்யும் பொழுது ஒரு கையில் கட்டுவதற்கு பயன்படும் உபகரணத்தையும் மற்றொரு கையில் போர்வாளையும் வைத்துக் கொண்டு வேலை பார்த்தனர். வெறும் 52 நாளிலேயே மதில் சுவர் கட்டி முடிக்கப்பட்டது. மதகுருவான எஸ்ரா தேவனால் தரப்பட்ட கட்டளைகளை மக்கள் கேட்கும்படி வாசித்தார். தேவனின் சட்டங்களுக்கு தாங்கள் கீழ்ப்படிவதாக மக்கள் எல்லோரும் வாக்கு கொடுத்து தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை புகழ்ந்து பாடினார்கள். பார்த்தீங்களா குட்டீஸ், எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டதுனோ அதோட வாசல்கள் அக்கினியா சுட்டரிக்கப்பட்டதுனோ நெகேமியா கேட்டபோது ரொம்ப துக்கப்பட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆலய கட்டுமான பணிக்கு அவர் பிரயாசத்தோட ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். அவருடைய வாஞ்சையை பார்த்த ஏசப்பா அவருக்கு உதவி செய்கிறார். அது போல தான் குட்டீஸ், நாம்பளும் ஏசப்பாவோட ஆலயத்தின் விஷயத்தில் வாஞ்சையாக இருக்கும்போது நம்மளுடைய வாஞ்சையை பார்க்கிற ஏசப்பா நம்மளுக்கும் உதவி செய்வார். ஓகே குட்டீஸ், நாம்பளும் நெகேமியா மாதிரி ஏசப்பாவோட ஆலயத்தின் விஷயத்தில் வாஞ்சையாக இருப்போம். எனக்கு குட்டி ஸ்டோரி பார்த்தீங்களா? ஸ்டோரியில் எப்படி நெகேமியா அந்த அலங்கத்தை இடித்தப்போ அவங்க கூட இருந்த ஜனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதை திருப்பியும் கட்டினார் இல்லையா? அதே மாதிரி தான் குட்டீஸ், நாமளும் நம்மளோட சபையை நேசிக்கணும். நம்ம சபையில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை கூட நம்ம செய்யணும் குட்டீஸ். அப்போ ஏசப்பா நம்ம மேலே பிரியப்படுவார். நம்ம எப்போவுமே நம்ம சபையை நேசிக்கணும் குட்டீஸ். என்ன குட்டீஸ், அக்கா சொன்னது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பைபிள் வேர்ஸ் பார்க்க போகிறோம். மெமரி வேர்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? நோட்டு, பென் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பார்த்துட்டு வந்தோம். நமக்காக இப்போ மெமரி வேர்ட் சொல்லிக் கொடுக்க நம்ம ஹேமாண்டி வந்திருக்காங்க குட்டீஸ். எல்லோரும் வசனம் படிக்க ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே, பைபிள், நோட், பென் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்க. சூப்பர் குட்டீஸ். இப்போ நம்ம வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 122 1வது வசனம். ஓகே ஆன்ட்டி, நான் சொல்கிறேன், சேர்ந்து நீங்கள் சத்தமாக சொல்லணும். எல்லாம் பைபிளை திருப்பிட்டிங்களா? சங்கீதம் 122 1. வெரி குட். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122 1. ஓகே குட்டீஸ், எல்லாரும் நல்லா படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் நம்ம வந்து இதை சத்தமாக நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்லணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122 1. ஓகே குட்டீஸ், எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக மனப்பாடம் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், சண்டே ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். குட்டீஸ், நீங்கள் நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வந்து இதை யூடியூப்பில் பார்க்குறவங்க, இனி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதவங்க எல்லோரும் இந்த மனப்பாட வசனத்தை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை குட்டீஸ், நவம்பர் 2nd வீக்கில் மெமரி வேர்ஸ் காம்படிஷன் நம்மளுக்கு வரப்போகுது. குட்டீஸ், அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, ப்ரிப்பேர் ஆகுங்க. இப்போத்துலேருந்தே வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், மெமரி வேர்ட்ஸ் படிச்சிட்டிங்களா? எல்லோரும் நீங்கள் உங்கள் நோட்டெல்லாம் எழுதி வச்சிட்டிங்க தானே? வசனத்தை நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்க தானே? அப்புறம் குட்டீஸ், ஆன்ட்டி சொன்னது கவனிச்சிங்களா? நவம்பர் 2nd வீக் நம்மளுக்கு வந்து மெமரி வேர்ஸ் காம்படிஷன் இருக்குல்ல, எல்லோரும் ரெடி ஆகிக்கணும். ஓகே அக்கா, இப்போ நம்ம அடுத்த ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம்க்கா. குட்டீஸ், நீங்களும் ஆக்டிவிட்டி பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன ஆக்டிவிட்டின்றதை பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? நம்ம ரெபேக்கா அக்கா கிட்ட கேட்கலாம். இன்றைக்கி நம்ம அக்கா வந்து நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டி சொல்லித்தர போகிறாங்கன்னு. அதுவா சானியா, நம்ம வந்து இந்த ஃப்ரூட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஃப்ரூட்டா? ஆமாம் குட்டீஸ், இந்த ஃப்ரூட் பார்க்க அழகாக இருக்குல்ல. ஆனால் இதை நம்ம எதுக்குக்கா அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம செய்ய போகிறோம்? இதை நம்ம பைபிளில் வருதுல்ல, ஆவியின் கனிகள் 9 இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் இந்த நம்ம ஃப்ரூட் பண்ண போகிறோம். ஓ, ஆவியின் கனிகளா? நான் கூட இதை சாப்பிட்ற கனியோன்னு நினச்சிட்டேங்க்கா. சரி, ஓகே, பண்ணலாம்.
நீடிய பொறுமை, இந்த ஒரு கனியை பற்றி ஆன்ட்டி நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்டோரி மூலயமா நம்ம சொல்லி கொடுக்க போகிறாங்க குட்டீஸ். நம்ம ஆன்ட்டி என்ன கனி பற்றி சொல்கிறாங்கன்றதை நம்ம ஆன்ட்டிக்கிட்ட கேட்டுட்டு வந்துடலாமா? என்ன குட்டீஸ் ஆக்டிவிட்டி பண்ணீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே குட்டீஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆவின் கனிகள் இல்லையா? 9 கனிகள் பற்றி அக்காங்க அழகாக ஆக்டிவிட்டி பண்ணாங்க. குட்டீஸ் நீங்களும் பண்ணுங்கள். அதிலிருந்து ஆன்ட்டி வந்து அந்த ஆவின் கனிகள்லேருந்து ஒரே ஒரு இது மட்டும் கனிகள் மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரின்னு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல குட்டீஸ். அதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நற்குணம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கேட்கணும், யாரும் வந்து அங்கே இங்கே திரும்பக்கூடாது, அமைதியாக உட்காந்து கேட்கணும். ஓகேங்களா? ஒரு கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்களாமா. ஒரு பையன் வந்து பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாம். ஓகேங்களா? இன்னொரு பையன் பேர் வந்து ஜான். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். 2 பேரும் நல்லா படிப்பாங்களாம். பட் ஆனால் சாம் வந்து ரொம்ப நல்லா தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே நல்லா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு இருந்தானாமா. இந்த ஜான் வந்து பார்த்துட்டே இருந்தான், அச்சோ இவன் மட்டும் என் கூடயே தான் இருக்கான், என் கூட தான் படிக்கிறான், பட் ஆனால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன ஆச்சு, அவனுக்குள்ள பொறாமை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே ரொம்ப பொறாமை அவன் மேலே. எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வரானே, படிப்பில் ஃபர்ஸ்ட், மெமரி வர்ஸ் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட், அப்புறம் பொயட்ரியில் ஃபர்ஸ்ட், டான்ஸில் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலேயுமே ஸ்போர்ட்ஸில் கூட ஃபர்ஸ்ட்டாக இருந்தாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப பொறாமையாக இருந்துகிட்டே இருந்தானா
ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ட்ராயிங் காம்படிஷன் நடக்க போது, எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொன்னாங்க. டீச்சர் சொன்ன உடனே என்னாச்சு, சாமுக்கும் ஜானுக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, ட்ராயிங்னா ரொம்ப ஈஸியாச்சே, நான் நல்லா ட்ரா பண்ணிடுவேன்ட்டு ஜான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். அப்போ ட்ராயிங் காம்படிஷன் வந்தாச்சு. எல்லோரும் ட்ராயிங் பண்ணுறாங்க, சார்ட்டில் அழகாக கலரில் அழகாக ட்ராயிங் பண்ணுறாங்க. ஜானும் ட்ராயிங் பண்ணுறான். நேச்சுரல் சீனரி ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அழகாக ட்ரா பண்ணுறான். அழிக்கிறான், ட்ரா பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு வரவே மாட்டேங்குது. அவனுக்குள்ளே என்ன இருக்குது, பொறாமல் இருக்கு இல்லையா. ஆனால் ட்ரா பண்ணிகிட்டே இருந்து முயற்சி விடவே இல்லை, பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே என்ன பண்ணான், சாமோடத எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தோன்னே சாம் அழகா எலிஃபண்ட் ட்ரா பண்ணியிருந்தா. அப்படி அந்த எலிஃபண்ட் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, அப்படியே நேச்சுரலாக எலிஃபண்ட் அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இவனுக்கு என்னாச்சு, இன்னும் பொறாமல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அட, என்னை விட நல்லா வரைஞ்சிட்டானே, ஏதாவது இது செய்யணும்னு சொல்லிட்டு இவனும் நல்லா தான் ட்ரா பண்ணியிருந்தான். ஆனால் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவனோடது எப்படியாவது இது பண்ணி ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க் எடுத்துட்டு கையில் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே போகிறான். நடந்து போயிட்டு, என்ன சாம் அழகாக ட்ரா பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி இங்கை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இப்படி கையை இப்படி கொண்டு போகும்போது அந்த இங்க் என்னாச்சு, அவனோட கால் தடுமாறி அந்த இங்க் அவனோட ஷீட்லேயே, ஜானோட ஷீட்லேயே என்ன ஆயிடுச்சு, அந்த நேச்சுரல் சீனரி மேலேயே ஃபுல் இங்க் ஆகி பேப்பரே ஸ்பாயில் ஆகிடுச்சு குட்டீஸ். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. ஜான் அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அச்சிச்சோ, என்னோடய பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ தான் வந்து அவன் ரியலைஸ் பண்ணுறான். என்ன தெரியுமா ரியலைஸ் பண்ணுறான், அப்போ சாம்மட்டியும் போய் அவன் சாரி கேட்குறான். சாம், உன்னோட பேப்பரில் தான் நான் இங்க் ஊற்ற வந்தேன், சாரி சாம், எனக்குள்ளே என்ன இருந்துச்சு, உன் மேலே பொறாமல் இருந்துச்சு, அதனால தான் வந்து என்னால் வந்து அதை தாங்கிக்கவே முடியல, நீ எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வரியன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், சாரி சாம் அப்படின்னு சொன்னேன்னே. சாம் சொன்னானம்மா, நீ என்கிட்ட சாரி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீ இனி ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும். யார்கிட்ட தெரியுமா, கரெக்டாக சொல்லிட்டீங்க குட்டீஸ், ஏசப்பாட்ட போய் சாரி கேட்க சொன்னான். உடனே அவன் வீட்டுக்கு போன உடனே அழுது ஏசப்பாட்ட சாரி கேட்டான். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குட்டீஸ், நாம் வந்து எப்போவுமே மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படவே கூடாது. நம்மளுக்கு என்ன இருக்கோ அதில் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ். அவனுக்கு அது இருக்குது, அவனுக்கு இது இருக்குது, அவன் நல்லா பண்ணுறான், அவனுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்குதே, நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குதே நினைக்காதீங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ். சாம் எப்படி நல்ல நற்குணசாலியாக இருந்தார் பார்த்தியா, எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ண அப்படி இல்லையா. அதே போல் நாமளும் மற்றவங்க மேலே பொறாமையாக இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறவங்களா, ஏசப்பா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அதில் நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம் குட்டீஸ். இன்னும் குட்டீஸ் ஆக்டிவிட்டி பார்த்துட்டிங்களா, எனக்கு ஆக்டிவிட்டி சூப்பராக இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி ஆன்ட்டி சொன்ன அந்த ஸ்டோரியும் கேட்டிங்க இல்லையா, நம்ம அந்த கனியை பற்றி படித்தோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எண்டிங் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி ப்ரோக்ராம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு இல்லையா குட்டீஸ். ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் ஏசப்பா நம்ம கூடயே இருந்திருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு தேங்க் ப்ரேயர் பண்ணிடலாமா இப்போது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே சப்பா எங்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே சப்பா. யூடியூப்பில் பார்த்து ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு குழந்தைங்களையும் உங்கள் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ஆண்டவரே சப்பா. அவங்க என்னெல்லாம் ஆண்டவரே சப்பா பார்த்தாங்களோ ஆண்டவரே சப்பா, அதை எல்லாத்தையும் ஆண்டவரே சப்பா அவங்க ஞாபகத்தில் இருப்பதற்கு நீங்கள் கிருபை பண்ணுங்கள் சுவாமி ஆண்டவரே சப்பா. அதே போல் ஆண்டவரே சப்பா ஆக்டிவிட்டீஸும் ஆண்டவரே சப்பா, இன்னும் ஆண்டவரே சப்பா மனப்பாட வசனங்களும் ஆண்டவரே சப்பா, பாட்டுகளும் ஆண்டவரே சப்பா, கதைகளும் ஆண்டவரே சப்பா, அவங்க ஆண்டவரே சப்பா எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஆண்டவரே சப்பா கரெக்டாக பார்த்து ஆண்டவரே சப்பா மனத்தில் ஆண்டவரே சப்பா அவங்க ஆண்டவரே சப்பா உண்மை தேடுவதற்கு நீங்கள் கிருபை பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே சப்பா. நீரே ஆண்டவரே சப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நம்ம சூப்பர் ப்ரோக்ராமோடு நாங்கள் வரோம். அன்டில் தென், சான்யா அண்ட் ரெபேக்கா, பாய்.